கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். Turn again our captivity, O Lord. எங்கள் சிறையிருப்பை திருப்பும். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. ஆண்டவரால மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். கரை புரண்டு ஓடுகிற யோர்தானை பின்னிட்டு போக வைத்தவர். யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. இது சாத்தியம் ஆகுமாங்க? ஆமே. நம்ம டேம் எல்லாம் திறந்து விடும் போது ஆற்று தண்ணீர் வந்து வேகமாய் போறதை பார்க்க முடியும். நம்ம அந்த பாரதி போற ஆறு இப்படி சுத்தி சுத்தி போகும்போது இந்த காட்சியெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கும். பல ஊர்ல அது இல்லை. அதனால இது பார்க்கும்போது திடீர்னு அந்த தண்ணி அப்படி ரிவர்ஸ்ல போறது, இது பாசிபிளா? சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஆனா சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிற ஆராதிக்கிற தேவன் நம் தேவன். ஆமான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமா, யோர்தான் கரை புரண்டு ஓடுது. அது நிக்க வச்சா கூட பிரச்சனை இல்லை. 114 சங்கீதக்காரன் பாடுகிறான், கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டுன்னா திரும்ப. கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேலர்கள் திரும்ப ஓடினாங்க பாத்தீங்களா? அதே போல வந்து வேகம் வந்துட்டு திரும்ப ஓடுது. இது சாத்தியமா? இது சாத்தியம் இல்ல. இது எந்த மனிதனுக்கும் சாத்தியமாக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. வெள்ளம் கரை புரண்டு ஓடும் போது கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும் தெரியுமா? வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதை குறித்து கலங்காதிருங்க, நாங்க 4 பேரை விட்டுருக்கோம். அப்படி வராது. அந்த ஏரியா பக்கத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாரும் என்ன பண்ணுங்க, போயிருங்க. திடீர்னு குற்றாலத்துல குளிக்க போவாங்க பாருங்க. வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துடும். இங்க இருந்து போலீஸ், இங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து கத்துவாங்க, எல்லாம் வாங்க 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 வாங்க. சிலர் வராம அது என்னன்னு பார்ப்போம் அப்படிம்பாங்க. அடுத்த நாள் அவங்கள எல்லாரும் பார்ப்பாங்க. இதுதான் பொதுவா நடக்கும். இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது யாருக்கும் வந்து நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? எந்த சிறையிருப்பா இருந்தாலும் என் தேவன் அதை மாற்ற வல்லவர். அப்ப இது சாத்தியம் இல்லாது. எனவேதான் சங்கீதம் இந்த 126:1 சங்கீதக்காரன் எப்படி அதை ஆரம்பிக்கிறார் என்றால், அவர் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்படிதான். இது நனவா இல்ல கனவா? அப்படிதான் இருக்கும். இதுதான் கர்த்தருடைய செயல், அவருடைய செயல். ஆமென். அவர் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது 2 காரியம் உண்டாகிறது. ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று மகிமை. சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது? யாருக்கு திருப்பப்பட்டதோ அவர்களுக்கு. யாருக்கு மகிமை உண்டாகிறது? யார் அந்த சிறையிருப்பை திருப்பினாரோ திருப்பப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், திருப்பினவருக்கு மகிமை உண்டாகும். ஆமென். சிறையிருப்பை திருப்புங்கப்பா. எதுக்குப்பா திருப்பணும்? மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாக. அதுதான் 2வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்பட்ட போது அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தாலும் நிறைந்தது. இது மகிழ்ச்சி உண்டானது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இது 2 நடக்க போகுது இயேசுவின் நாமத்திலே. அது எப்படி தெரியுமா? அது இவங்களால, அது இன்னாரால இல்ல. சிறையிருப்பை திருப்பும் போது மகிழ்ச்சியும் உண்டாகுது, மகிமையும் உண்டாகுது. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க? எனக்கு மகிழ்ச்சியும் என் தேவனுக்கு மகிமையும் உண்டாக கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை கொஞ்சம் வர்ஷிப் பண்ணுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாக்குகிறவர். நமக்கு மகிழ்ச்சியும், அந்த மகிழ்ச்சியில அவர் மகிமைப்பட போகிறார். சுற்றி இருக்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிறையிருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னொரு பிடியில இருப்பது.
இந்த ஜூல மிருகங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுப்பாங்க. ஆமே. சிங்கத்தை காலில் சங்கிலி போட்டு கட்டி வைக்க மாட்டாங்க, ஆனா யானையை கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு டீம் உடைய பிடியில தான் இருக்கும். சிங்கத்துக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ட்ரிவாண்ட்ரம் ஜூல இருக்கு, அது பாம்பு போல இருக்கும். அந்த நம்ம சூழ்நிலை இருக்க சிங்கத்தை பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கும். அதுக்குன்னு இறங்கி போயிடாதீங்க, பெரும் சங்கடம் ஆயிரும். அது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், கொடுத்துருப்பாங்க. ஆனா அவ்வளவுதான், அதுக்குள்ள நீ அங்கெங்கே சுத்திக்கும், வெளியே வர முடியாது. என்ன சாப்பிடணும், காட்டுல இருக்கிற சிங்கம் என்ன சாப்பிடணுங்கிறத அது டிசைட் பண்ணும். ஜூல இருக்கிற சிங்கம் என்ன சாப்பிடணுங்கிறத அது டிசைட் பண்ண முடியாது. இதான் அந்த சிறையிருப்பு. சிறையிருப்பு சிறையிருப்புல இருக்கிறவனுக்கு எது நஷ்டமாகும் அப்படின்னா சுதந்திரம் நஷ்டமாகும். இன்னொருத்தங்க பிடியில தப்ப முடியாதபடி ஓரிடத்தில் அடைக்கப்பட்ட நிலை, அதான் சிறையிருப்பு. தப்பு, இதை விட்டு வெளியே வர முடியும். இதுதான் என் சிச்சுவேஷன். இதுக்குள்ள நான் வாழலாம், இதுக்குள்ள இருக்கலாம், இதுக்குள்ள இருக்கலாம். ஆமா, தப்ப முடியாது. இந்த ஆயுள் தண்டனை கைதிகளை பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் அப்படி போட்டிருப்பாங்க. அப்படித்தானே போடுவாங்க சில பேர். நாங்க அப்படி போனது கிடையாது. இல்லை, ஆமா. ஏன்னா ஆயுள் தண்டனை நிறைய இருக்கு. ஆயுள் தண்டனை இரட்டை ஆயுள் இருக்கு. இரட்டை ஆயுள்னா 14 வருஷமா 14. சிலருக்கு சொல்லுவாங்க மரணம் வரைக்கும் அப்படி போட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே இருக்கும், ஆனா என்ன அப்படின்னா ஒரு எல்லை போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான் லைஃப். அதுக்கு வெளியே ஒரு உலகம் இருக்குன்னு தெரியும், வர முடியாது. சிறையிருப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். அங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்க இந்த போனதுமே பேரு கூட மாத்திட்டான். தானியேல் பேரை தூக்கிட்டாங்க, பெல்தெஷாசார் அப்படின்னு வச்சுட்டாங்க. அனனியா பேரை சாத்ராக்குனாங்க. ஏன்னா இந்த இஸ்ரவேல் யூதர்களுடைய பேர்ல எல்லாம் ஆண்டவருடைய பேரை சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏல் அப்படின்னா அது தேவனை குறிக்கிறது, யா அப்படின்னாலும் அது தேவனை குறிக்கிறது. தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா, அந்த தேவனை குறிக்கிற அந்த பெயரெல்லாம் தூக்கிட்டு தங்கள் தெய்வங்களின் பெயர்களை வைக்கிறாங்க. பேரு அங்கே தானியெல்லாம் கூடாது. அங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிதான் கூடணும். சாப்பாடு ராஜா கட்டளை போடுறாரு, இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும், என்ன சாப்பிடணும் அவரு டிசைட் பண்றார், எங்க இருக்கணும். அவங்க ஜெபிக்கலாம், திடீர்னு தடை வரும், ஜெபிக்க கூடாது அப்படின்னு 1 month ஜெபிக்க கூடாது. இதான் சிறையிருப்பு. நல்லா நேத்து வர ஜெபம் நல்லா போயிட்டு இருந்து இன்னையில இருந்து தடை, இதான் சிறையிருப்பு. நிறைய பேர் அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறார், உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். அப்ப என்ன ஏதோ ஒண்ணு சிறை பிடிச்சிருக்கு, அதனால என்னால என்ன செய்ய முடியல அப்படின்னா துதிக்க முடியல. ஆமென். இந்த சிறையிருப்பு. அப்ப ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் சிறையிருப்பில் இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க சிறையிருப்பை திருப்புங்க ஆண்டவரே, தேவனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏசாயா 49, 24, 25 சொல்லப்பட்டிருக்கிறது, பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்வேன். விடுவிக்க சாத்தியமே இல்லை என்றாலும் விடுவிக்க வல்லமை உள்ளவர் என் தேவன் சொல்றவங்க சத்தமாமே. எனக்கு ஜெபிக்க முடியலையா, சிறையிருப்பு. துதிக்க முடியலையா, சிறையிருப்பு. ஆமே. சொந்தமா ஒண்ணு செய்ய முடியலையா, சிறையிருப்பு. பவுல் அந்த சிறையிருப்புல இருந்தார். அதனாலதான் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்யறேன். ஏன்னா நான் ஒரு சிறையிருப்புல இருக்கிறேன். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும்?
நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் சிறையிருப்பில் இருக்கிறேன். ஆமென். பாவத்தில் இருக்கிறவன் பாவ பிடியில் இருக்கிறான், சாபத்தில் இருக்கிறவன் சாப பிடியில் இருக்கிறான். ஒவ்வொரு காரியமும் இந்த சிறையிருப்பு எப்பேற்பட்ட சிறையிருப்பா இருந்தாலும் சரி, அவரை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவா. அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் அவனுக்கு குறைவதும் இல்லை. இதற்காக தான் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார். கர்த்தருடைய புயமே எழும்பு என்று சொல்லி பாட வைக்கிறதை ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். எழும்பு, எழும்பு, பெலங்கொள், கர்த்தரின் புயமே. என்ன பாட்டுங்க, ஆண்டவருடைய கையை வச்சு பாடுறாங்க. கர்த்தரின் புயமே நீ எழும்பு, பெலங்கொள். முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்தது, ராகாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தின் வல்லமை, எகிப்தின் வல்லமை. ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. எதை பத்தி பாடுறாங்க தெரியுமா? கையை பத்தி, கையை பத்தி, அவருடைய கையை பார்த்து பாடுறாங்க. புயமே எழும்பு. கர்த்தருடைய புயம், அதாவது கர்த்தர் மட்டும் கையை ஓங்கிட்டார்னா அதுக்கு கீழே தான் சொல்லப்பட்டிருக்கிறது 13வது வசனத்துல, இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கண் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? என்ன? அவர் கையை ஓங்கிட்டார்னா இடுக்கண் செய்கிறவனுடைய கோபம்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவா. அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை. ஒரு தேவ பிள்ளை எதை விரும்ப, ஆண்டவர் நீங்க மட்டும் கையை வைத்துட்டு உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. இந்த ஏசாயா 51:9 உங்க வாழ்க்கையில பயம் வருதா? இந்த பாட்டை பாடுங்க. எழும்பு, எழும்பு, பெலன்கொள், கர்த்தரின் புயமே. முந்தின நாட்கள்ல ராகாபையும் வலு சர்ப்பத்தையும் அப்ப கவனிச்சீங்களா? ஒரு எகிப்தியன் இருக்கிறானா அதுக்கு பின்னாடி ஒரு வலு சர்ப்பம் இருக்கிறது. ஒரு அமலேக்கியன் இருக்கிறானா அதுக்கு பின்னாடி ஒரு வலு சர்ப்பம் இருக்கிறது. நமக்கு விரோதமாய் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா சத்துரு பின்னாக இருந்து இயக்குகிறான். நமக்கு யுத்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையோடு